நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிமாலை நேரல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. பரிகாரமே இல்லாத ஆண்டாள் வஸ்துவை பற்றி மிக தெளிவான விளக்கம் ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்டு இருக்காங்க சண்முக சபர்ணா சார். அவங்க இந்த கேள்வி என்னங்க தெளிவாக மேலே கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைன் நம்பர் கால் பண்ணுங்க சார், விளக்கமாக பதிச்சுருவாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நேயர்களுக்காக ஆன்மீக சார்ந்த தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார். இந்த வாரம் நேயர்களுக்காக ஆன்மீக சார்ந்த தகவல் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வரக்கூடிய 2017 நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புதிய புத்தாண்டாக இனிய புத்தாண்டாக அமையுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் எப்பவும் போல் ஒரு சிறிய ஆன்மீக கதையின் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கடை வீதி ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கடை வீதியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு பசியால் வாடி ரொம்ப குளிர். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தால் தாங்க முடியாமல் ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப அழுகையும் கம்பளையுமா இருக்குது. நிறைய பேர் அந்த கடை வீதியில் பரபரப்பாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதில் எதேர்ச்சியாக ஒரு மனிதர் அந்த குழந்தைய பார்க்குறாரு. பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அம்மா அப்பா பக்கத்தில் யாரும் இல்லை, ரொம்ப ஆதரவு இல்லாத நிலையில் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கோபம். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே ரொம்ப கோபம். இவ்வளோ மக்கள் படைச்சிருக்காங்க, இவ்வளோ ஒரு பொருளாதாரம் எல்லாமே இப்போ கடவுளால் படைக்கப்பட்டு விலங்குகள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சிறிய குழந்தை ஒரு ஆதரவு இல்லாமல் கடவுள் இந்த நிலையில் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கடவுள் மேலே வருத்தப்பட்டு ஓங்கி அழுகிறாரு. அழுதுட்டு பக்கத்தில் ஒரு மகானை சந்திக்கிறாரு. சந்தித்து இந்த குழந்தையோட பரிதாப நிலையை சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கு அந்த மகான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத, கடவுள் ஒரு டூலாக தான் உன்னை உன்னை உதவி பண்ணுறதுக்காக படைச்சிருக்காரு. உன்னோட மூலமாக தான் கடவுள் அந்த குழந்தைக்கு ஆதரவையும் உதவி பண்ணுறதுக்காகவும் உன்னோட மூலமாக படைச்சிருக்காரு. அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஆதரவு உள்ளவங்களுக்கு ஹெல்ப்பும் உதவுற மனப்பான்மையும் நம்ம அன்பையும் செலுத்தும் போது நம்மளே கடவுளாக அவங்களுக்கு தெரியும். எங்கே கருணை உள்ளத்தோடு இருக்காங்களோ அங்கே கடவுள் இல்லம் புகுந்து இல்லத்தோடு நம்மளை நம்மகிட்ட வசித்து கொண்டு இருக்கிறார். எப்பொழுதுமே இதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. நீங்களும் கருணை உள்ளத்தோடு அன்போடு எல்லாத்தையும் ஒரு ஆதரவு உள்ளவங்ககிட்டையும் ஆதரவு இருக்கிறவங்ககிட்டையும் உங்களோட கருணை உள்ளத்தோடு இருக்கும்போது அங்கே கடவுள் இல்லம் அமைத்து உங்கள்கிட்ட எப்போவுமே குடி அமைந்து உங்களோட உறவாடி எப்போவுமே மகிழ்ச்சியோடு இருப்பாருங்க. இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக ஒவ்வொரு நாளும் அமையுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ஒரு ஆன்மீக சார்ந்த தகவலோட தொடங்க சார். ஓகே. இப்போ வாஸ்து சார்ந்த ஒரு சந்தேகம் சார். இப்போ நிறைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகம் இருக்குது. அது எந்த இடத்துல பெட்ரூம் அமைக்கலாம் வீட்டில் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நேரத்தை பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது தென்மேற்கு பகுதியில் கண்டிப்பாக பெட்ரூம் அமைச்சிருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பகுதியில் பர்டிகுலரான அந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸ்லலாம் கிராமப்புறங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பகுதியிலன்னு பார்க்கும்போது பூஜை ரூம் அமைச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறை ஏற்படுத்துது. அப்போ அந்த பகுதியில் அந்த தென்மேற்கு பகுதியில் என்ன வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணவனும் மனைவியும் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரூமெல்லாம் அமைச்சிக்கலாம். அதாவது வடமேற்கு வடகிழக்கு மற்ற பகுதியில் இந்த பெட்ரூம் இருக்க மிகப்பெரிய தவறை ஏற்படுது. அது ஒவ்வொரு காரணங்களுக்காக அந்த பகுதியில் யூஸ் பண்ணி பெரியவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வடகிழக்கு பகுதியில் தூங்கி எழுந்திரிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பெட்ரூம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் தலைவனும் தலைவன் யூஸ் பண்ணுறதுக்கு தென்மேற்கு அறையை பெட்ரூமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு சால சிறந்தது. அந்த பகுதியில் அவங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு திருப்தியான உறவாக அவங்களுடைய கணவன் மனைவி உறவுங்கிறது கண்டிப்பாக அமையும். அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் கூடுதலாக என்னென்னா அந்த ஸ்டோர் ரூம் பொருட்களாக சொல்லக்கூடிய இந்த யூஸ் பண்ணாத பொருட்கள் இது சார்ந்து அந்த ரூமில் வச்சுருப்பாங்க நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு காலி பண்ணி கொடுத்துருங்க. அந்த தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்மகிட்ட சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், நம்மளை விட்டு போகாது. நம்ம மனதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாரத்தோடு தான் இருக்கும். வாழ்க்கையை நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையை கழிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரண போராட்டமாக இருக்கும். இது போன்ற தேவையில்லாத பொருட்களாக நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எளிதாக அமையும். வானத்தில் பறவை பறக்கிற மாதிரி நம்மளும் ரொம்ப இலகுவாயிருவோம். நம்மளோட வாழ்க்கைங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி எளிதாக பயணம் பண்ண முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நேயர்களுக்காக தன்னம்பிக்கையோட கூடிய பாசிட்டிவான தகவல் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வாரம் நேயர்களுக்காக ஒரு பாசிட்டிவ் சார்ந்த தகவல் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஒரு கடலில் பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் நிறைய பேர் சுற்றுலா போகிறதுக்காக நிறைய பேர் போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எதிர்பாராத தருணம் பார்த்து அந்த ஒரு புயல் அடிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை பருவநிலை மாறி அந்த கப்பலை கவுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுது. எல்லாரும் ரொம்ப பயந்து ரொம்ப கவலையும் கம்பளையுமா இருக்காங்க.
அதில் புதிதாக வந்து கப்பலில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து ரொம்ப பார்த்து ஐயோ எப்போ நம்ம இறக்க போகிறோங்கிற தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயத்தில் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஒரு அழுகையோடு வந்து இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எதேச்சியாக வந்து கப்பலை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மாலுமிகிட்ட சந்திச்சு ஐயா உங்களுக்கு இந்த பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க எதாச்சியாக பேசி கொடுக்குறாரு. இப்போ உங்களுடைய தந்தை வந்து என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த மாலுமிகிட்ட என்னோட தந்தையும் வந்து மாலுமியாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு எதிர்பாராத இதே போன்றதோட புயலால் சிக்கி தான் என்னுடைய தந்தையும் இறந்தார் அப்படின்னு சொல்றாரு. உங்களோட தாத்தா வந்து எப்படி அவங்க என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் தாத்தாவும் இதே கப்பலில் இதில் மாலுமியாக தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து எதிர்பாராமல் வந்து கப்பலோட அவரும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க தாத்தாவும் இந்த கப்பல்ல தான் இறந்தாருன்னு சொல்றீங்க, உங்க தந்தையும் புயல்ல சிக்கி தான் இறந்தாருன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்களும் வந்து மாலுமியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு இவர் வந்து அவரை ஆப்போசிட் பண்ணி உங்களுடைய தந்தை எப்படி இறந்தான்னு கேட்குறாரு. என்னோட தந்தை வந்து நல்ல மிகப்பெரிய வேலை பார்த்தாரு, படுக்கையில் இருக்கும்போதே வந்து இறக்கக்கூடிய தருணம் ஏற்பட அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய தந்தையோட தந்தை வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய தந்தையோட தந்தையும் படுக்கையில் இருக்கும்போதே இறந்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ நீங்களும் வந்து அப்போ படுக்கையில இறக்கணும்னு நீங்க வந்து இது பண்றீங்க உங்களோட இது அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா அப்போ அவர் சொல்லோட அந்த உட்கருத்தை பார்த்தீங்கன்னா மாலுமிடி வந்து நீங்களும் டெய்லி தூங்குறீங்க, அப்போ உங்களோட உயிரும் அப்போ நீங்க டெய்லி படுக்கும்போது உயிர் இழந்துருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அவருக்கு வந்து மண்டையில அடிச்ச மாதிரி ஒரு மழுக்குன்னு அவருக்கு வந்து ஒரு ஞானங்கிறது பிறகுது. அப்போ வந்து அதாவது பிறப்புன்னு வரும்போது இறப்புங்கிறது எல்லாத்துக்கும் கண்டிப்பா வரதான் செய்யும். அப்போ நம்ம வந்து இறப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடமைகளும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் நம்ம ஆற்ற வேண்டிய நிறைய பொறுப்புகள்லாம் இருக்குன்னா அதை வந்து நம்ம இறப்புங்கிற ஒரு பயத்தின் காரணமாக எந்த ஒரு செயலையும் வந்து தள்ளி போடக்கூடாது, எதையும் வந்து நிராகரிக்கக்கூடாது. பிறப்புன்னு இருக்கும்போது இறப்பை நம்ம வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு இதோட இருக்கணும். அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் தான் நீங்களும் உங்களுடைய ஒவ்வொரு கடமையையும் வந்து சீர்வர வந்து சரிவர பண்ண முடியும். ஸோ வந்து இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு வாழ்க்கை வந்து பயணிக்கும் போது மகிழ்ச்சிகரமானவும் அமையுங்கிற இந்த தருணத்தின் வழியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து சொன்னீங்க. அச்சம் இல்லைன்னா எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம் சார். இது ஒவ்வொரு வாரமும் வந்து நேயர்களுக்கு ஆண்டாள் வஸ்துப்படி கிடைக்கிறதுக்கு ஒரு மனையோ வீடோ கிடைக்கிறதுக்கு அது சார்ந்த தகவல் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் நேயர்களுக்காக அது சார்ந்த ஒரு தகவல் சொல்லுங்க சார். ஓகே, இப்போ நம்ம ஆண்டாள் வஸ்துப்படி வீடும் மனை கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு வாரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம்னு பார்க்கும்போது ஆண்டாள் வஸ்துப்படி வீடும் மனை வந்து நம்மளுடைய செயல்பாடை வச்சு தான் வந்து மெயினாக வந்து அமையுங்கிற இந்த தருணத்தில் ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா செயல்பாடுன்னு சொல்லும்போது எண்ணம் சொல் செயல் அப்படிங்கும்போது நம்முடைய செயல்பாடு வந்து நம்முடைய இப்போ ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து மனிதர்கள் வட்டாரங்களை பழகும் போது நம்முடைய சொல்லு தான் வந்து செயலாக மாறுது. அந்த செயல்களில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆகுது. பழக்க வழக்கங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து இதாகும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சரிவர நடக்கணும். அப்படிங்கும்போது உங்களுடைய சொல் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த தருணத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் அதற்கும் அடுத்ததாக இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டாள் வாஸ்துப்படி இதுன்னு போது நீங்கள் வந்து விருப்பப்படணுங்கிற மெயினாக வந்து பேசணும். போன வாரம் இதை பற்றி தான் பேசணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு அமைங்கிற பட்சத்தில் உங்களால் ஆணித்தனமாக வந்து விருப்பப்படணும். எனக்கு வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு மனையும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல வந்து ஆசைப்படணும். என் பொருள் இல்லை மனம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது வந்து என்னால் இதை அடைய முடியாது நீங்கள் வந்து இது பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து ஒரு கூட்டுத்தனமான ஒரு நம்பிக்கைங்கிற வைக்கும்போது உங்களால் எளிதாக ஆண்டாள் வாஸ்துப்படி மனையும் வீடும் எளிதாக கிடைக்குங்கிற இந்த தருணத்தின் வகையாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்து சொன்னீங்க சார். நம்ம ஆசைப்படும் போது ஈஸியாக வந்து அதை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு விஷய வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் சார். இப்போ வந்து கோயிலுக்கு வந்து நம்ம போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு பெரிய ரிசல்ட் பார்க்குறதுக்காக ஒரு கோயிலுக்கு போகிறோம். அப்படிப்பட்ட கோயிலுக்கு போய் வந்து செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் அது சார்ந்த ஒரு தகவல் வந்து சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்குன்னு போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்மளுடைய ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஐம்புலன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகும்போது ரொம்ப வந்து உன்னிப்பாக வந்து 5 புலன்களும் செயல்பட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து நல்ல மனிதர்களாக தான் பார்ப்போம். எல்லாரையும் பார்க்கக்கூடிய வந்து அவங்களோட செயல்பாடை நல்ல ஒரு செயல்பாடாக பார்ப்போம். கடவுளையும் பார்க்கும்போது ஒரு அந்த ஒரு தருணத்தின் பார்க்கும்போது கண்களின் வழியாக வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு உன்னிப்பான ஒரு தருணமாக வந்து பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம காதல்னு யூஸ் பண்ணணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மணி யோசை கேட்குறது செய்யும்போது நம்மளுடைய பொசிஷன் வந்து அதாவது கவனம் வந்து எந்த திசையில இருந்தாலும் எந்த ஒரு இதுல கவனச்சிதறலாக இருந்தாலும் அந்த காதின் வழியாக அந்த மணி யோசை அப்படின்னு கேட்கும்போது என்னன்னா ஒரு நிலை பற்றும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா அடுத்து நுகர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து அந்த சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பூ மாலை இது சார்ந்து வந்து சரி அங்கே வரக்கூடியவங்களுடைய அந்த ஒவ்வொரு நுகரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோயில்கள் வரும்போது உங்களோட அதுவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கும். பார்த்தீங்கன்னா
இப்போ சொற்கள்னு பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட போறீங்க, கடவுள்கிட்ட பார்க்கும்போது செய்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொற்கள், அவங்க சொல்லக்கூடிய ஒரு நாமங்கள், இது வழியாக இருக்கும்போது கடவுளே வந்து உங்க அருகிலே வந்து எப்பவுமே இருப்பாருன்னு பார்த்துக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஒரு செய்கை சொல்லி அதோட காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மரியாதை அப்படிங்கிற வந்து தலை தூக்கப்படுது பார்த்தீங்கன்னா. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு அலைகள் வந்து உங்கள் மூலம் வந்து உங்க உடல் முழுவதும் பரவி ஒரு இது போன்றது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். இதெல்லாம் வந்து நீங்க அந்த ஐம்புலன்களை வந்து பெறும்போது நீங்க கோயிலை விட்டு போகும்போதும் இது போன்றே வந்து உங்க உடல் ஃபுல்லாவும் வந்து பரவி இருக்கும். ஸோ நீங்களும் வந்து எல்லார்ட்டையும் பேசும்போது செய்யும்போது நீங்க ஒரு புது ஆளா வந்து தோற்றிருப்பீங்க. இது போன்று இந்த ஐம்புலன்களையும் வந்து நீங்க கவனம் செலுத்தி கடவுளை வந்து பார்க்கும்போது நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போதோட ஒரு தாத்பரியங்கிறது ஒரு இனிமையானதும் உண்மையானதும் அமைங்கிற இந்த தருணத்தினால தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ். அதே மாதிரி நம்மளுக்கே தெரியாம நம்ம யூஸ் பண்ற கோயில்லவே வந்து யூஸ் பண்ற மெசேஜ் வந்து ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு வாயிலா வந்து சொன்னீங்க சார். ரொம்ப ஒரு இது சார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறைய வீடெல்லாம் நம்ம பார்க்குறோம் சார். இப்போ என்னன்னா, இப்போ ஆண்டாள் வாஸ்துபடி ஒரு வீடு பார்க்குறோம். ஆண்டாள் வாஸ்துபடி இல்லாம ஒரு வீடு பார்க்குறோம். இப்போ ஆண்டாள் வாஸ்துபடி வீடு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கும், ஆண்டாள் வாஸ்துபடி இல்லாததற்கும் ஒரு வித்தியாசம் வந்து சொல்லுங்க சார். ஆண்டாள் ஹவுஸ்படி வீடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அப்படி நான் அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஹவுஸ் வீடு கிடைக்குன்னா உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் வந்து உண்மைத்தன்மையாக தான் இருக்கணும். நீங்கள் பொருளீட்டம் செய்கிறங்க போது அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருந்து அதன் மூலமாக நீங்கள் பொருளீட்டுற மாதிரி வந்து இருக்கணும். அக்கா தங்கச்சிகள், அம்மா அப்பா, இவங்க பெரியவர்கள் இவங்கெல்லாம் வந்து கவனிச்சுக்கிடும் போது இது சார்ந்து உள்ள மனிதர்லாம் வந்து ஆண்டாள் வாஸ்துப்படியான வீடுகளை வந்து மதிக்க முடியும். இது சார்ந்த ரூல் வந்து தவறி வந்து நம்மளுடைய செயல்பாடு நடைமுறை வாழ்க்கையில தவறி இருக்கும்போது அவங்களுக்கு ஆண்டாள் வாஸ்துப்படி கிடைக்காது. இது பார்த்து நீங்க ஆண்டாள் வாசோட பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா மன அமைதி. அதோட பாத்தீங்கன்னா மன அமைதிங்கிற பட்சத்துல வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேக ஆரோக்கியம், செல்வ செழிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்தே இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கலாம். அப்போ மன அமைதி அப்படிங்கும் போது உங்களால எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்க முடியும். எல்லா மக்களையும் உங்கள் மூலமா கவர்ந்து இழுக்க முடியுங்கிற இந்த தருணத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஒரு நேர அழைப்புல இருக்காங்க. அவங்கள்ட்ட பேச்சு கண்டிப்பா சார். ஹலோ சார் வணக்கம். நான் மாத்தோலையிலேருந்து மாறி பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். உங்க கேள்வி என்ன சார்? சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் பக்கத்தில் எந்த பக்கத்தில் வந்து பாத்ரூம் தான் நல்லா இருக்கும் சார் வாஸ்து பிரகாரம்? ஹலோ மாரி சார், நான் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டிப்ஸ் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க கரெக்டா. கொடுங்க சார். யார்கிட்டயும் பேசும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காதீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு நம்ம அதாவது இதுக்கும் வந்து வாஸ்துக்கு சம்பந்தம் உண்டானா சம்பந்தம் உண்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா. சோ அதனால நீங்களும் கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையில யார்ட்டையும் பேசும்போது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காதீங்க. ஓகேவா? சரி, நன்றி சார். ஓகே. அடுத்து நம்ம இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல வந்து டாய்லெட் வந்து எங்கனக்குள்ள அமைக்கலாம்னு கேட்டீங்க. பொதுவாக பெட்ரூம் இருக்கு எங்கனக்குள்ள. அப்போ நம்ம வீட்டுல வந்து கண்டிப்பா இப்போ தலைவனும் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தென்மேற்கு பகுதியில நம்ம பெட்ரூம் யூஸ் பண்ண இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நீங்க டாய்லெட் பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து வடமேற்குல அமைகிற மாதிரி அமைச்சுக்கோங்க. நார்த் வெஸ்ட்கான அந்த பெட்ரூமுக்கு நார்த் வெஸ்ட்ல வர மாதிரி அமைச்சுக்கோங்க. அந்த நீங்க டாய்லெட் போடும்போது வந்து அதோட கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா சமமா அமைச்சுக்கோ, இல்லைன்னா வந்து ஒரு ஒரு 4 இன்ச் வந்து கம்மியா இருக்கு, அதாவது கொஞ்சம் பள்ளமா இருக்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. அந்த கிரவுண்ட் லெவல் வந்து ஹைட் ஆயிடக்கூடாது அந்த பெட்ரூமோட. ஓகேங்களா? இதை வந்து கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான டெக்னிக்கலான கொஸ்டின். இதை வந்து கவனத்துல எடுத்துட்டு பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சார். சார் இப்போ பாத்ரூம் வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த லெட்டின் வந்து ஹைட்டா வைப்பாங்க, பாத்ரூம் அதாவது குளிக்கிற இடம் கொஞ்சம் கீழே வைப்பாங்க சார். அது பரவாயில்லையா சார்? அது ஓகேவா? சார் அந்த தளத்தை வந்து நீங்க சரி பண்ணி வச்சுங்க. அது வந்து நீங்க கரெக்டா டெக்னிக்கலான ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து நீங்க கவனத்துல எடுத்துட்டு பண்ணுங்க சார். சரிங்களா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே சார். இப்போ வந்து நீங்க நிறைய வீடு வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து போயிருப்பீங்க சார். இப்போ அது வார்ந்து நீங்க போன இடத்துல அதுல நீங்க ஏற்படக்கூடிய அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் நேரம் சொல்லுங்க சார். ஓகே. அதாவது இந்த தருணத்துல உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்லணும் பாத்தீங்கன்னா, அதாவது நம்பினவங்களுக்கு என்ன சொன்னாலும், அதாவது நம்பினவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆதாரம் தேவையில்லை. நம்பாதவங்களுக்கு நம்ம என்ன ஆதாரத்தை சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து அதை நம்பக்கூடிய அதுக்கு வந்து சாத்தியம் இல்லைன்னு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு வீடுகளும் போறோம் செய்யறோம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ வடக்கும் கிழக்கும் ஓப்பனா இருக்கணும் நம்ம பேசுறோம். அப்போ வடக்கும் கிழக்கும் ஓப்பனா இருந்தா அதனால என்ன சார் பயன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது சார்ந்து வந்து நம்ம மக்களுக்கு பேச வேண்டியனா நீங்க திறந்து வச்சு பாருங்க. இப்போ வடக்கும் கிழக்கும் க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா சார் ஒரு நேர் அழைப்புல இருக்க, அவங்கள்ட்ட பேசிட்டு கண்டுபிடிக்கலாம். ஹலோ 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 சொல்லுங்க. உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்க போலூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க பேருமா? என் பேர் தமிழரசி சார். சொல்லுங்க. உங்க கேள்வி என்னமா? ஹலோ உங்க கேள்வி என்னன்னு கேட்டேன் சார். இப்போ வந்து என் குழந்தை வந்து இப்ப 10th படிக்கிறான் சார். அவன் நல்லா மார்க் எடுக்கணும்னா வீட்டுல எங்க இருந்து அவனை படிக்க வைக்கலாம் சார்?
ஓகே, நல்ல அற்புதமான கொஸ்டின் கேட்டீங்கம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைகள் வந்து வீட்டில் வந்து படிக்கக்கூடிய அறைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய அந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அறையில் வந்து படிச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதாவது படிப்பில் வந்து மிகப்பெரிய கவனம் ஏற்படுமா, கவனம் ஏற்படும். அவங்க மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கல்விக்குன்னே சொல்லக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கூட ராஜ்யசியாமலான்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி தான் ராஜ்யசியாமலான்னு சொல்லிட்டு கல்விக்கு அதிபதிமா. நீங்கள் அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்களையும் வந்து உங்களோட அதாவது கல்வி சார்ந்துன்னு பார்க்கும்போது அந்த மதுரை மீனாட்சி தரிசிக்கும் போது கல்வியில மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுமா. அவங்க வீட்டில் வந்து வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பையில உட்காந்து படிக்க சொல்லுங்க, மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் மார்க் ஸ்கோர் பண்ணுவாருமா. சரிங்களா, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார், அதான் அந்த கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு சார். இப்போ போன இடத்துல வந்து உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படிங்கும்போது சார், இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயம் இப்போ ஒருத்தன் கிளைண்ட்டாக நம்ம போகிறோம் செய்கிறோம் அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா கேட்டது போன்ற ஒரு ஏதாவது குழந்தைகளுக்கு படிப்பதற்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு யாரும் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கறது இல்லை பார்த்தீங்கன்னா. எனக்கு வந்து பெட்ரூம் வந்து அழகா இருக்கணும், பெட்ரூம் வந்து பெருசாக இருக்கணும், வீட்டில் போனதும் டிவி வைக்கிறதுக்கு வந்து ரூம் வந்து நல்லா அழகா இருக்கணும், சோஃபா செட் எங்கே போட்டால் நல்லா இருக்கும், இதை கவனத்தில் வச்சு தான் பேசுகிறாங்களே ஒழிய குழந்தைகள் படிப்பதற்கோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவோ யாருமே இது பண்ணலாம். அந்த ஒரு ஒரு எளிமையான ஒரு சிற்று இன்பத்துக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு இதை நோக்கியே வந்து நம்ம வந்து பயணம் பண்ணுறதா ஒரு வேடிக்கையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இப்போ போகிறோம் செய்யும் போது இப்போ வீட்டில் வந்து போர்ட்டிகோ கிடையாதுன்னு மெயினாக சொல்கிறோம். அப்படிங்கும்போது போர்ட்டிகோ இல்லைன்னா அவங்களோட ஒரு வாழ்க்கையை வெறுத்த மாதிரியான ஒரு இதையே வந்து அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு தருணங்கள்லாம் நான் வந்து பார்க்கக்கூடியப்படுது பார்த்தீங்கன்னா. போர்ட்டிகோ கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சொல்கிறது இல்லை. அப்போ நம்ம அவங்கள பார்க்க போகிறோம் செய்யறங்கும் போது அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணும். அவங்களோட இப்போ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு செய்யுது அப்படிங்கும்போது அவங்க அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு எளிதாக வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போர்ட்டிகோ வந்து எடுக்க சொல்றது செய்யறது. அப்போ அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம வீட்டில் வந்து படிப்பிற்கு தனி ரூம் இருக்கணும் செய்யணுங்கிறது இது போன்றதாகும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் போன்ற அமைப்புலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஹை சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகள் வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஸோ இது போன்றதெல்லாம் அமைக்காம நம்மளுடைய குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே அழகா இருக்கணும், எல்லாரும் வந்து உடல்நலம் சார்ந்து இருக்கணும், வீடு அழகா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய எல்லாரும் வந்து அழகா இருக்கணுங்கிற எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இதன் மூலமா தெரிவிச்சுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போறோம் செய்யறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நலம் சரியான என்ன இப்போ மாத்திரை கூட டேப்லெட் வந்து சாப்பிட கசப்பாக தான் இருக்கும். பட் அதை சாப்பிட்டா தான் நம்மளுடைய குணம் அதாவது உடம்பான சரியாகும். அதன் மூலமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ என்னுடைய வந்து 130 கன்சல்டன்ட் இருக்காங்கனாலும் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போறோம் செய்யறாங்கும் போது நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு கசப்பானதா இருந்தாலும் அதை எடுத்து அவங்களுக்கு வந்து பண்ணும்போது அதோட உண்மைங்கிறது புலப்படும். இப்போ இதையும் வந்து எல்லாரும் வந்து உண்மை அப்படின்னு கேட்டா நீங்க பண்ணி பார்த்தா அதோட உண்மை புலப்படும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார், ஒரு நேர் அழைப்புல இருக்கேன். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா, உங்க பேரு எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க குடியாத்தத்துல இருக்கோம். என் பேர் வி பத்மினி. சொல்லுங்க. எங்க வீட்டுல வந்து வீடு பார்க்குது. நம்ம கொஞ்சம் சவுண்டா பேசுவோம். குடியாத்தம் வேலூர் பக்கத்துல குடியாத்தம். எங்க வீட்டுல வந்து பூஜை ரூம் வந்து வாயு முறையில வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. பூஜை ரூம் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்கம்மா. பூஜை ரூம் வந்து வாயு முறையில வச்சுட்டு இருக்காங்க. இந்த குளிக்கிற ரூம் வந்து ஈசான முறையில வருது. பாத்ரூம் வந்து கிழக்கு பார்க்க இருக்கு. சென்ட்ரல். அம்மா, அந்த வடகிழக்குல இருக்கிற பாத்ரூம் வந்து மிகப்பெரிய தவறுமா? சொல்லுங்க. நீங்க வந்து அதாவது வடகிழக்கு பகுதியில பாத்ரூம் அமைச்சிருக்கேன்னு சொல்றீங்க, குளியலறை. அது மிகப்பெரிய தவறு. அந்த பகுதியில வந்து குளியலறை இல்லாம வந்து ஃப்ரீயா எந்த ஒரு அசுத்தமும் பண்ணாம வடக்கும் கிழக்கும் வந்து திறந்து வச்சுட்டு சுத்தமா வச்சிருங்கம்மா அந்த பகுதியை. நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுது. இதை வந்து சரி பண்ணி இந்த சேஞ்ச் பண்ணி பாருங்க, அதோட உண்மை உங்களுக்கு தெரியுமா? சரிங்களா, ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. ஓகே சார். சார் இப்போ இந்த வடகிழக்குல வந்து அமைக்க கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கோயில் சார்ந்து சொல்லலாம்னா என்ன கோயில் சார் சொல்லலாம்? அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து திருவொற்றியூர் வடிவம்மனை வந்து இந்த தருணத்துல வந்து நம்ம பேசலாம். பாத்தீங்கன்னா அப்போ வந்து சைவத்துலன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து அண்ணாமலையாரை பத்தி பேசும்போது இந்த அம்மா பேசணும் டோன் வச்சுட்டு நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருவொற்றியூர் வடிவம்மன் வந்து போயிட்டு வரும்போது மிகப்பெரிய லைஃப்ல வந்து சேஞ்சஸ் ஏற்படும். அங்க போயிட்டு வரும்போது அதோட மிகப்பெரிய சூட்சம் அடங்கியிருக்கு. அங்க போனாதான் அவங்களால அதை வந்து உணர்ச்சி பூர்வமா உணர முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். ஒவ்வொரு வாரம் நேர்களுக்கு வந்து வாஸ்து சார்ந்த டிப்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் நேர்களுக்காக வாஸ்து சார்ந்த டிப்ஸ் வந்து சொல்லுங்க சார். ஓகே சார். அப்போ வந்து நம்ம இப்போ அநேக வீடுகளில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே எங்கள் வீடு வாஸ்துப்படி கட்டிட்டா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைப்பாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ எல்லா வீட்லையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த தென்கிழக்கு பகுதியில் வந்து கிச்சன் அமைச்சிட்டு அதுக்கு வந்து அது போயில அந்த கழிவு நீர் போறதுக்கு செய்யறதுக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சார் ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க. ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார், உங்க பேரு? என் பேர் கோவிந்தராசன் சார். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? தர்மபுரி. சொல்லுங்க சார். ஓகே சொல்லுங்க சார்.
கிழக்கு மேற்கு வீடு இருக்குதுங்க. ஓகே சார். கிழக்கு மேற்கு அதாவது கிழக்கு மேற்கு வந்து வீடு இருக்கு, 2 பக்கமும் வாசப்படி இருக்கு. சரிங்கய்யா. அதுக்கு வந்து அந்த இது படி வந்து எந்த இடத்துல வைக்கணும்? ஓகே. இப்போ வந்து கிழக்கு மேற்குல ரெண்டு திசையில உங்க வீட்டுல வாசப்படி இருக்கா? வாசப்படி இருக்குங்க. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல உச்ச வாசல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்கய்யா. உச்ச வாசல்னா வடக்கு பகுதியில வாசல் இருக்குன்னா கிழக்கு ஒட்டியும், கிழக்கு பகுதியில வாசல் இருக்குன்னா வடக்கு ஒட்டியும் அமைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வடக்கு பக்கம் வைக்கிற மாதிரி வச்சிடலாங்களா? அதாவது இந்த போன்ற வந்து உச்சவாசல் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்கய்யா. சரிங்களா? இது போன்ற வந்து அமைச்சுக்கோங்க. வாசப்படிக்கும் போது வீட்டுக்கு வந்து அந்த திசையில உச்ச பகுதியில அமைக்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. ஓகே சார். அதான் வந்து வாஸ்து தான். இப்போ வாஸ்துப்படி டிப்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அனைத்து வீட்டில் வந்து தென்கிழக்கு பகுதியில் வந்து கிச்சன் அமைச்சிட்டு அதுல இருந்து கழிவுநீர் போறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் ஒரு சின்ன பள்ளம் போன்று அமைச்சு அதுல வந்து தேங்குறதுக்காக வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அவங்களை அறியாமே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பள்ளங்கிற எந்த பகுதியிலும் வரக்கூடாதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பள்ளங்கிறது ஒரு சிறுசாக வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அது போன்ற வந்து வீட்டில் வந்து அமைச்சிருக்கும் போது இந்த அமைப்பு உள்ளவர்கள் அதை வந்து எடுத்துருங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உடல் அளவுலையும் மனதளவுலையும் மாற்றம் ஏற்படும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே சார். இப்போ வந்து கிழக்கையும் வடக்கையும் வந்து ஓப்பனாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சார். இப்போ கிழக்கையும் வடக்கையும் ஓப்பனாக வச்சிருக்கணும்னு சொல்றாங்கிற பட்சத்தை இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வடக்கு ஜன்னல் இருக்கு அதனால இருந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இப்போ கிழக்கு ஜன்னல் கிழக்கு மட்டும் இருந்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து அத்தியாவசியமா 2 சைடுமே ஓப்பன்ல இருக்கணுமா இல்லை ஏதாவது ஒரு சைடு மட்டும் இருந்தா போதும்? ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ ஜன்னல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து நம்ம உடலில் வந்து கண் எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து வீட்டில் வந்து வடக்கு கிழக்க ஜன்னல் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வடக்கு சைடு ஜன்னல் இருக்குது, கிழக்கு சைடு ஜன்னல்னா அப்போ இடது கண் மட்டும் எனக்கு போதும், வலது கண் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வடக்கு கிழக்கும் ஜன்னல் அவசியம்னா ஜன்னல் அவசியம். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான வீட்டில் நீங்கள் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி ஒரு ஜாபுக்கு வயசு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. சரி, நேர் அழைப்பு இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். எங்க வீடுங்க சார் தெற்கும். நீங்க உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? தர்மபுரி. பேருமா? மணிமேகலை. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேள்வி கேளுங்கம்மா. எங்க வீடுங்க சார் முப்பது வடக்கு பார்த்து வாசப்படிங்க சார். சரிங்கம்மா. சார் ஓகே, கேளுங்கம்மா. வடக்கு பார்த்து வாசப்படிங்க சார். ஓகே. பின்னாடி தெற்கு பக்கமும் வீதி இருக்குதுங்க சார். சரிங்கம்மா. எங்க வீடோட கட் ஆகுது, அதனால தெரு தாக்கங்களா இது? அம்மா தெரு தாக்கங்களா அதாவது நீங்க இப்ப சொல்றதை வச்சுட்டு மட்டும் நான் தெரு தாக்கங்கிற வச்சு பேச முடியாதுமா. அதை வந்து நம்ம நேரடியா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் பேச முடியும். அது சார்ந்து வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இது போன்ற வந்து ஏதாவது இப்போ நீங்க வாசல் நீங்க சொல்றீங்க அது உச்சத்துல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தெரு தாக்கம் அப்படிங்கும்போது அது தெரு தாக்கம்ங்கிறத நம்ம நேரடியாக வச்சு தான் பேச முடியும். நம்ம சொல்றதை வச்சுட்டு பண்ண முடியாது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அதுல தெருத்தாக்கம் இல்லைங்கிற என்னோட அனுமானமா. பட் அது நேரடியா பார்த்தா அதோட வந்து தெரியும் செட் ஆஃப் இது. சரிங்களா? நீங்க காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா உங்களுக்கு. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா. ஓகே சார். அதாங்க கிழக்கு வடக்கு ஜன்னல் இருக்குங்க சார். அப்போ வந்து அது போன்றது நீங்க வந்து இருந்து பாருங்க. அப்போனா தான் இப்போ வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு சொல்றோம் பார்த்தீங்கும்போது அப்போ ஒரு இருக்கிற பொருளை வந்து இல்லாத மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க போது இதுல வந்து பரிகாரத்துக்கு எந்த இதுலயும் வந்து வேலை கிடையாது. முதல்ல நம்ம வாஸ்துவோட அடிப்படை விதிகள் நம்ம சொல்றோம் செய்யறாங்க போது அப்போ வடக்கும் கிழக்கும் உங்களுக்கு வந்து ஜன்னல் இருக்கணும். 2 புறம் அந்த ஜன்னல் இருந்தானா உங்களுடைய அந்த வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய வந்து அது வழியா தான் வரும்போது நீங்க அதை வந்து ஜன்னல் வச்சுட்டு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கொசு வந்துடும், தூசி வீட்டுக்குள்ள வந்துடும் சொல்லிட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் போன்று இருக்கும்போது என்னன்னா இப்போ வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா அப்படியே வந்து தேங்கி இருக்கும் அந்த இதில். நீங்க இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த வாய்ப்புகள் வந்து உங்களை நோக்கி வரும். நீங்களும் வந்து பிரகாசமான மனிதரா ஒரு குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையில இருப்பீங்கிற அந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகே சார். இப்போ வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நேர் வந்து மணிமேகலை பத்தி பேசினாங்க. இப்போ அவங்களுக்கும் அவங்க தெருத்தாக்கத்தை பத்தி பேசுறாங்க. தெருத்தாக்கம் அதை பத்தி பேசும்போது அவங்களுக்கும் காமாட்சி கோயிலுக்கும் வந்து என்ன ஒரு லிங்க் சார்? ஓகே. அதாவது அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு. அதாவது அவங்க வீட்டுல வந்து தென்கிழக்கு சார்ந்தோ இது சார்ந்தோ வந்து பார்க்கும்போதும் ஜென்ரலான அவங்க வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற கருதி வந்து நான் வந்து அதாவது காமாட்சிமன் கோயில் ரெஃபர் பண்ண அவங்களுக்கு வந்து அங்க போயிட்டு வரும்போது அது சார்ந்த தவறுகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்படும். இப்போ நம்ம காமாட்சிமன் கோயில்னு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல எங்குமே இல்லாதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது சூரியனுக்குன்னு சொல்லும்போது ஆண்டாள் சொல்லும்போது நிலாவுக்குன்னு சொல்லும்போது நிலவுக்குன்னு சொல்லும்போது காமாட்சின்னு வந்து சொல்லலாம். இதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்த சப்த மோட்டிய ஸ்தலங்கன்னு பார்க்கும்போது 3 பெருமாளுக்கு 3 சிவனுக்குன்னு சொல்லலாம். 7ஆவதா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சிமனா வந்து சொல்லலாம். அப்போ வந்து பெருமாளையும் சிவனையும் வந்து உள்ளடக்குனது வந்து காமாட்சிமனா அந்த தர்மத்தில் எடுத்துக்கலாம். இது வந்து பௌர்ணமி தினத்தன்று நவாவரண பூஜையில் காஞ்சிபுரம் காமாட்சிமன் வழிபட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வந்து போயிட்டு வாருங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமா தருணமா அந்த நாள் அமையுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.
ஓகே சார். இப்ப தெருக்கூத்து வந்து ஒரு வீட்ல வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்ணும் சார்? இப்ப வந்து நல்ல தெருக்கூத்து, கெட்ட தெரு இப்ப தெருக்கூத்து வந்து இல்ல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றேன் சார். இப்ப தெருக்கூத்து இருக்குது அப்படின்னா, தெருக்கூத்தோட பெனிஃபிட்ஸ் அதாவது தெருக்கூத்தோட சிறப்பு இருந்தா ஒரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம தெருக்கூத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயம். எல்லாரும் வந்து புக்கு பார்த்து நான் புக்கு பார்த்து வீடு கட்டுறவங்க இருப்பாங்க. யூடியூப்ல பார்த்து வீடு கட்டுறவங்க இருப்பாங்க. இது சார்ந்து வந்து இப்போ யார்ட்டையா வந்து கேட்டுட்டு இப்போ கொத்தனார்ட்ட போறாங்க செய்றாங்க போது, அப்போ அவங்களுக்கு வாஸ்து தெரியும் போது அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு கேட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஒரு நேயர் அழைப்புல இருக்கேன் சார். உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஹலோ. சார் வணக்கம் சார். திருப்பத்தூர் முருகேசன். சொல்லுங்க. உங்க கேள்வி? என்னுடைய லேண்ட் வந்து தெற்க வடக்க அந்த மாதிரி நீளமா இருக்கு சார். சரிங்க. அதுல வந்து நிறுதி பாகத்துல வீடு கட்டி இருக்கிறாங்க. தெற்கு நிறுதி வளர்ந்து இருக்குது இடம். ஓகே. ரோடு இருக்குது தெற்க. அது தவறு தானே? மேற்கும் ஒரு சாலை இருக்குது. ஓகே. வடக்கு வாயு வந்து குறைஞ்சி ஈசானிய வடக்கு வளர்ந்து. ஐயா அதான் நம்ம சொல்ற இது உங்களுக்கு புரியல. அப்போ நம்மளோட இடம் வந்து தவறான அமைப்புல இருக்குயா. சரிங்க சார். அதாவது சதுரமல செவம் நீங்க நம்ம சொல்லக்கூடிய அமைப்புல இல்ல, நீங்க வந்து சதுரமோ பண்ணி ஒரு அங்க உங்க திருப்பத்தூர் நீங்க உங்களுடைய பகுதியில ஒரு வாஸ்து ஆண்டாள் வாசனமா கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது நீங்க சரி பண்ணுங்கிற பட்சத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. சரிங்களா? அது அந்த இடத்துக்குள்ளே வந்து சரியான அளவுல வந்து வீடு கட்டி வாழ்ந்தது சிறப்பா இருக்கு. இல்ல அது எப்படிங்க அந்த அமைப்புள்ள இடம்? ஓகேயா. நிறுதி பாகத்துல வீடு கட்டி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு ஒன்றும் சிறப்பா இல்ல. இல்ல நான் அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஆண்டாள் நீங்க கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வந்து போன்ல பார்த்துட்டு பேச முடியாதுயா. நீங்க இதை கூப்பிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இந்த தருணத்துல ஏற்படுயா. நீங்க மதுரை யோக நரசிம்மர் போயிட்டு வாங்க. ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றம் ஏற்படுயா. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து மதுரை யோக நரசிம்மர் கோயிலுக்கு போய் வரலாங்களா மாற்றம் ஏற்படுறதுக்கு? கண்டிப்பா மாற்றம் ஏற்படுயா. நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியுங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றியா. தேங்க்யூயா. ஓகே. ஓகே சார். அதான் அது விஷயமா வந்து பேசிட்டு இருந்தோம் சார். அதான் வந்து நேயர்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணி யூஸ்ஃபுல்லா ஓகே. அப்போ நம்ம தெருக்கூத்து தெருத்தாக்கணும் இப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புக்கு பார்த்து படிக்கிறதோ டிவியை பார்த்து பேசுறதோ வந்து நம்ம இப்போ ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணலாமே ஒழிய, பட் அது வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு 60 லட்ச ரூபா வீடு கட்ட போறோம், ஒரு 20 லட்ச ரூபா போட்டு சம் அமௌண்ட் போட்டு கட்டுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டாள் வாசு நிபுணராக ஒரு ஜென்ரலா ஒரு நிபுணர் நீங்க வந்து பார்த்துட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து என்னன்னா அந்த பொருள் செலவும் சரி மன அளவுலையும் சரி வந்து நீங்க வந்து கரெக்டா இது பண்ணிக்கலாம். அதாவது சிக்கனங்கிறது தேவை, பட் அது எதுல சிக்கனங்கிறது வந்து ஒரு தேவையான ஒன்று. இப்போ இதெல்லாம் நீங்க வந்து கவனத்தில் எடுத்துட்டு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டான இதா இருக்கும். நீங்க தெருக்கூத்து விஷயம் நீங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம உச்ச வாசல் சொல்லமோ அதுக்கு எதிர்த்தாப்புல வந்து நல்ல வாசல் அதாவது நல்ல தெருக்கூத்தா இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா வரையெல்லாம் தவறான தெருக்கூத்துல இருக்கும். இதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான தகவலோ ஒரு நேயர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பதிலாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்னோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதறி காப்பு. வந்தே மாதரம்.